வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவடியை வணங்கி அவரோட இந்த தொடரை தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம மகரிஷி அவங்க மனிதன் ஏன் பிறக்கிறான், சிலர் ஏன் நல்லா வசதியாக இருக்காங்க, சிலர் ஏன் ரொம்ப துன்பம் அனுபவிக்கிறாங்க, தெய்வம்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழறதுக்கு என்ன செய்யணும், மனிதன் பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன, என்ன செய்தால் உலகமும் மக்களும் அனைவரும் நிம்மதியாக வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும், என்ன செய்தால் அடுத்து வர நம்ம சன்னதியினர் அதாவது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் பாவப்பதிவுகள் போய் புண்ணியம் சேர்க்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாராம். அவருடைய ஆற்றலாலும் அவருடைய தவ முயற்சியாலும் வள்ளலார் அவர்கள் இணைந்ததாலேயும் நிறைய கவிகள் புத்தகங்கள் தத்துவங்கள் எழுதினாராம். பகலெல்லாம் குடும்பத்துக்காக வேலை செய்து சம்பாதிச்சாராம். இரவு தான் எல்லாம் எழுதுவாராம். அப்போ தான் அவருக்கு நேரம் கிடைக்குமா. எப்போ தூங்குவார், எப்போ எந்திரிப்பார், எப்போ எழுதுவார்னு அவருக்கே தெரியாதான். எல்லா விஷயமும் தெரிஞ்ச பின்னாடி இதை எப்படியாவது இந்த உண்மையெல்லாம் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் இன்பமாக வாழணும்னு நினச்சி முதல்ல ஒரு உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒரு கோயிலை உருவாக்கினாராம். பல பேர் கிண்டல் பண்ணி சிரித்தாங்களாம். சில பேர் பைத்தியக்காரன்னு அவர் காது படவே பேசினாங்களாம். அவரும் சரி இப்படித்தான் சாதாரண மக்கள் எண்ணுவாங்கன்னு நினச்சி அவங்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ்ந்திட வேண்டுகிறேன்னு சொல்லுவாராம். வேறு என்ன செய்ய முடியும். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சில பேர் அவர் சொல்கிறத நம்ப ஆரம்பித்தாங்களாம். உடற்பயிற்சி தவப்பயிற்சி எல்லாம் கற்றுக்கிட்டு தெளிவானாங்களாம். முதல்ல சென்னையில் தங்கசாலையில் ஒரு வீட்டில் மன்றம் வச்சாங்களாம். சின்னதாக உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பித்தாராம். ஆனால் அங்கே சரியாக யாரும் வரலையாம். கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்களாம், அதை கூடுவாஞ்சேரிக்கு அந்த மன்றத்தை மாற்றிட்டாங்களாம். அப்புறம் பரஞ்சோதி அவர்கள் சபை மூலமாக சில பேர் நண்பர்களானாங்களாம். அவங்க எல்லா மகரிஷியோட தவமுறைகளையும் தத்துவ விளக்கங்களையும் கேட்டு பிறகு அவங்களும் பயிற்சி பெற்றாங்களாம். பல பேர்களுக்கு சொன்னாங்களாம் அவங்க. பிறகு அவர் நண்பர் ஒருவர் மூலமாக ஒரு அட்வொகேட்டு அறிமுகம் கிடச்சிதான். அவர் இவரோட தத்துவத்தை கேட்டு அவரோட வீட்டில் ஒரு சொற்பொழிவு செய்ய சொன்னாராம். இவரும் 3 நாள் அவரோட வீட்டில் சொற்பொழிவு செய்தாராம். அதில் நிறைய அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். அதில் சில பேர் கடலூரை சேர்ந்தவங்களாம். அவங்க என்ன பண்ணாங்களாம், கடலூர்லேயும் சொற்பொழிவு செய்ய சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா கடலூர்லேயும் ஒரு மன்றம் திறந்தாங்களாம். முதல்ல நிறைய பேர் அலட்சியம் செய்தாங்களாம். பிறகு மன்றத்தோட நோக்கமும் செயலும் தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். அங்கிருந்த அன்பர்களே அந்த மன்றத்தை சிறப்பாக நடத்தினாங்களாம். அதே போல் எண்ணிறைந்த அன்பர்களுக்கும் இந்த அறிவின் ஒளியை சேர வேண்டும்னு எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா மாநிலத்திலையும் உலக நாடுகள் பூரா மன்றம் அமைச்சு எல்லா மக்களும் பயன்பெறணும்னு சுவாமிஜி விரும்பினாராம். இதுக்கப்புறம் 60 வயசு ஆயிடுச்சு, இது நாள் வரைக்கும் குடும்பத்துக்காகவே நிறைய உழைச்சிட்டேன், இனி மீதம் இருக்கிற என் வாழ்நாளை சமுதாய தொண்டிற்கே என்னை அர்ப்பணிக்க போகிறேன்னு முடிவு செஞ்சாராம். 60 ஆண்டு நிறைவடைஞ்ச நாள் முதலாக இதை செய்ய தொடங்குவேன்னு அவருக்கு சொல்லிக்கிட்டாராம். எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு விருப்பம் இல்லை, ஆனால் வாழ்நாளுக்குள்ளே வாய்ப்பு கிடைச்சா மேல் நாட்டுக்கும் போய் அங்கே இருக்கிற சிலரை சந்தித்து சில அறிஞர்களை சந்தித்து இந்த உலக சமாதான பணியை பற்றியும் இந்த யோகா தவம் இதெல்லாம் உலக மக்களுக்கு போய் சேரணும்னு எல்லோரும் பயன்பெறணும். அவருக்கு பின்னாடியும் இந்த பணியெல்லாம் உலகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறணும்னு நினச்சி இதோட என் வாழ்க்கை வரலாறு என்ற கட்டுரையை முடிக்கிறேன்னு சொல்லி இதன் பிறகு அவரோட வெளிநாட்டு பயணத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. மகரிஷி நிறைய வெளிநாட்டுக்கு போய்
அங்கெல்லாம் இந்த மனவளக்கலை பற்றியும் யோகா பற்றியும் காயக்கல்ப பயிற்சி பற்றியும் நிறைய சொல்லி கொடுத்து மன்றங்களையும் திறந்திருக்காரு. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், தாய்லாந்து, இன்னும் நிறைய உலகம் போய் நிறைய மனவளக்கலை மன்றங்களை அமைச்சிருக்காரு. 1980 ஆகஸ்ட் மாதம் 14 அவரோட பிறந்த நாள். அவருக்கு 71 வயசாம். அப்போ அதை சிறப்பாக கொண்டாடினாங்களாம். வழக்கம் போல் அந்த நாளை உலக அமைதி தினமாக கொண்டாடினாங்களாம். அன்னைக்கு நிறைய அன்பர்கள் நன்கொடை கொடுத்தாங்களாம். அதில் 71,000 வந்துச்சான். உடனே அந்த பணத்தில் சென்னையில் ஒரு ஆசிரமம் கட்ட இடம் வாங்கணுன்னு சொன்னாராம். அப்போ தான் திருவான்மையூரில் வால்மீகி நகரில் கடற்கரை பக்கத்தில் 3 கிரவுண்டு இடம் ஒரு அன்பர் மிக குறைவான விலைக்கு கொடுத்தாராம். பிறகு தான் திருவான்மையூரில் மன்றம் உருவாக்கினாங்களாம். 1983 பொள்ளாச்சி போனாங்களாம். அங்கே ஒரு மன்றம் உருவாக்கினாங்களாம். அப்போ தான் மகரிஷி அங்கிருந்த அன்பர்கள்கிட்ட சொன்னாராம், ஒரு தூய்மையான தெய்வீக சூழ்நிலையில் ஓங்கார வடிவில் ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதை அமைச்சு எல்லா மக்களும் அங்கே பயன்பெறணும், இந்த மனவளக்கலை மன்றம் மூலமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பயன்பெறணும்னு சொன்னாராம். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பணியை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சின்னசாமின்னு ஒரு அன்பர் சொன்னாராம். சாமிஜியும் சரின்னு ஒத்துக்கிட்டாராம். உடனே சின்னசாமி அன்பர் இன்னும் சில அன்பர்களிடம் சொல்லி எல்லோரும் சேர்ந்து பேசி அதுக்கப்புறம் ஆழியாரில் அணை பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சாமிஜியை கூட்டிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து 2 காரில் ஆழியார் பக்கத்தில் இருக்கிற அந்த இப்போ அறிவு திருக்கோயில் இருக்கிற இடத்துக்கு போனாங்களாம். சுவாமிஜிக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சான். ரொம்ப அமைதியான சூழ்நிலை, மலையடி வாரத்தில் அமைதியான இடம், இந்த இடத்த நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு அங்கே போய் பார்க்கும்போது அவரோட உள்ளுணர்வும் சொல்லிச்சான், இந்த இடம்தான் உடனே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சுவாமிஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, இந்த அமைதியான சூழ்நிலை வாங்கலாம்னு சொன்னாராம். 11 ஏக்கர் இருக்குது, அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கங்கிறவரோட இடமா நான் அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னாராம். கூடவே இன்னும் 6.5 ஏக்கர் இருந்துச்சான், அதையும் வாங்கலாம்னு சொன்னாங்களாம். அதையும் வாங்கி 25/10/85 வருஷம் அன்னைக்கு அந்த நிலத்தில் ஒரு ஓங்கார மண்டபம் கட்டுறதுக்கு கால்கோல் நாட்டு விழா மகாலிங்கம் அவரோட தலைமையிலேயே நடந்ததாம். அந்த இடத்துக்கு அருட்பெருஞ்சோதி நகர்னு பெயர் வச்சாங்களாம். எங்கெல்லாம் காயக்கல்ப பயிற்சி நடந்துச்சோ அங்கெல்லாம் காசு வாங்கி செலவு போக மீதி தொகையை பொள்ளாச்சி ஆசிரமம் கட்டுறதுக்கு நிதியாக அனுப்பினாங்களாம். அது இல்லாமல் நிறைய பேர் நன்கொடை கொடுத்தாங்களாம். அதில் இந்த அறிவு திருக்கோயிலை சிறப்பாக கட்டி முடித்தாங்களாம். பிறகு 8/2/1989 வருஷம் அறிவு கோயிலை திறப்பு விழா நடந்ததாம். சுமார் 7000 பேர் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பாக நடத்தினாங்களாம். இந்த குண்டலினி யோகம் காயக்கல்ப பயிற்சியை பற்றியும் பல்லாயிரம் பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் தொண்டு செய்கிறதுக்கு வந்தாங்களாம். அவங்களும் அவங்க குடும்பமும் சிறப்பாக வாழ்த்துறேன்னு மகரிஷி அவர்களும் அவர்கள் குடும்பம் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்திட வாழ்த்தி மகிழ்கிறேன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இதற்கு பிறகு மகரிஷி தொண்டு தொடர்ந்து நடைபெற்றது. உலகம் பூரா மகரிஷி போய் எல்லா இடத்துக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அவர் அவருக்கு பின்னாடி நடக்கணும்னு தொடர்ந்து இந்த தொண்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்போவும் நடந்துட்டுருக்குது, இனிமேலும் நடக்கும் நல்லபடியாக. மகரிஷி அவங்க நினச்சது போல் போரில்லா நல்லுலகம் நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்காக நாம் அனைவரும் தொடர்ந்து அவரது பணியை விடாமல், எந்த நிலை வந்தாலும் விடாமல் தொடர்ந்து நமது தொண்டை செய்து நம்மோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என் ஆசி நம்மோடு எப்போதும் இருந்து வழி நடத்த வேண்டுமென்று அவரது திருவடியை வணங்கி இத்துடன் இந்த கதையை முடிக்கிறேன். இது வரைக்கும்
ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை நான் புக்கில் இருந்து படித்து உங்கள் எல்லாருக்கும் கதையாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் மனிதர்கள் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், போரில்லா நல்லுலகம் வேணும், இந்த உலகம் எப்பயும் சமாதானமாக அமைதியாக நிம்மதியாக இருக்கணும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும்னு நிறைய அவரோட வாழ்நாள் பூரா இதுக்கே அர்ப்பணித்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாரும் கேட்டு பயன்பெறணும்னு அவருடைய ஆசை. நாம் எல்லாரும் சேர்ந்து அதுக்காக உழைக்கணும். அவருடைய கதையை கேட்டது மட்டும் இல்லாமல் அதோடு நிற்காமல் நம்ம எல்லாருமா சேர்ந்து அவரோட கனவை நனவாக்கணும்னு உங்கள் எல்லாரையும் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏதோ கதை கேட்டோம் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவருக்காக அவர் செய்யலை, நமக்காக தான் இந்த விஷயமெல்லாம் செஞ்சுருக்காரு. நம்ம வாழ்நாள்லேயே இந்த மாதிரி ஒரு மகானை நம்ம குருவாக அடைஞ்சதுக்கு நாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல, ஆனால் நமக்கு கிடச்சிருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுள் இருக்காருன்னு நம்புகிறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச குரு நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும், உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது யாருக்கோ சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்காதீங்க. நமக்காக நம்ம மேலே அக்கறைப்பட்டு ஒரு மகான் சொல்லியிருக்கிறாரு. அவரோட இந்த வார்த்தையை மதித்து நம்ம எல்லாரும் இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு நன்மை அடைஞ்சு நாம் மட்டும் பயன்பெறாமல் இன்னும் நிறைய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் இதை சேர்க்கணும். அவரோட கனவை நம்மளும் சரி, நம்மளோட சன்னதிகளும் சரி, எல்லாரும் சேர்ந்து இனி வரும் எல்லா காலத்துலேயும் எல்லா மக்களும் சேர்ந்து கூடிய விரைவில் இந்த அவரோட கனவை நனவாக்க நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும். அதனால் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பயிற்சி இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்த்து காயக்கல்பம் உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு நலமோடு வாழறதுக்கு நம்மளான முயற்சி எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கலாம். எனக்கு எப்படி இதை எல்லார்கிட்டேயும் போய் சேர்க்குறதுங்கிற தெரியாமல் தான் நான் அவரோட கதையை முதல்ல படித்து மக்களுக்கு எல்லாம் சொல்லலாம், மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவர் மேலே இன்னும் நிறைய பற்று வரும், மரியாதை வரும், அன்பு வரும்னு சொல்லி தான் நான் இந்த கதையை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டு ஒரு 10 பேராவது பயனடைஞ்சால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மகரிஷி எனக்கு இந்த கொடுப்பினையை கொடுத்ததுக்கு நான் அவருக்கும் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் பயன்பெறணும்னு உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.